பல்லடம் அருகே பல்ராம்பாளையத்தில் தனியார் பனியன் நிறுவன பணி ஆட்களை ஏற்றி வந்த வேன் கவிழ்ந்து விபத்து. 12 பேர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதி. பலத்த காயங்களுடன் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நொச்சிபாளையத்தில் இயங்கி வரும் தனியார் பனியன் நிறுவனத்தில் பணியாற்றும் ஆட்களை ஏற்றி செல்வதற்காக இன்று காலை பனியன் நிறுவனத்தின் வேன் வந்து கொண்டிருந்தது. வாகனத்தை தாராபுரத்தை சேர்ந்த மணி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். பணிக்கு செல்வதற்காக 11 பேர் வேனில் பயணித்துள்ளனர். வேன் பல்ராயம்பாளையம் என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்தபோது ஓட்டுநர் வேனை அதிவேகமாக இயக்கியதால் வளைவில் திரும்ப முடியாமல் வேன் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்கு புற கவிழ்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த 11 பெண்கள் மற்றும் ஓட்டுநர் ஆகியோரை அப்பகுதி மக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தற்போது தனியார் மருத்துவமனையில் காயமடைந்த நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 3 பெண்கள் மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். காலை நேரத்தில் பனியன் நிறுவன வாகனம் தலைக்கு புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிவேகமாக வேனை இயக்கியது விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அவினாசிபாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சாலையில் கவிழ்ந்து கிடக்கும் வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.